4/5/2006 பிறகு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கே இதை கேள்விப்பட்ட போது மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. பல பேரிடம் பேசி, சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி நான் இதை உறுதி செய்த பிறகே உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அபினேஷின் வீட்டில் சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். அப்போது சபரீசனுடைய போனில் மு.க. ஸ்டாலின் வந்து பேசுகிறார். எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், ஒரே ரெக்வஸ்ட், எங்கள் மேலே கேஸை போடாதீங்க, ஊழல் எல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், எப்படியாவது இதை முடித்துக் கொள்ளுங்கள். சில நாட்களுக்கு முன்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 கால்களிலே இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, விரைவில் கவிழும் என்று சொன்னார். இந்த 2 கட்சிகளும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1,72,00,000 மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது மக்களின் தீர்ப்பு. இதை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது. அதற்கு பிறகுதான் நிர்வாக அனுபவம். நாம் அனைவரும் 1,72,00,000 பேர் சேர்ந்து வாக்களித்து அந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது இந்த அரசுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? 2 மாசத்துல கவிழும், 3 மாசத்துல கவிழும்ட்டு 2 திராவிட கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை 2 மாதத்திலே தாவேக ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் வருமானால் 230 இடங்களில் தாவேக வெற்றி பெறும். தமிழக மக்கள் 4/5/2006 பிறகு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, 4/5/2026 அன்னைக்கு ரிசல்ட் சாயங்காலம் வந்துருச்சு. 108 தாண்டல தாவேக. இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜயை வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும், துர்கா ஸ்டாலின் சேகர்பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும், சேகர்பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் தொடர்பு கொண்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, திமுக கூட போய் இப்படி யாராவது உறவு வைப்பாங்க, அதிமுகலேருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றதை அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை, 8-9 சீட்டு குறையுது, நாம் ஆதரவு தர்றோம், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடு என்று இவர்கள் வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தாவேகாவில் ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார்கள். தாவேகாவுக்கு அன்னைக்கு அரசியலுக்கு புதிதல்லவா, என்ன பண்றதுன்னு தெரியல. தாவேக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பதாக சொன்ன அமைச்சரவைகளின் எண்ணிக்கை 15. எந்த மினிஸ்ட்ரி வேணுமோ நீங்க எடுத்துங்க. இது இனிஷியல். இது 4 இரவு 5 காலையில் பகலில் நடப்பது. போய் இவங்கெல்லாம் பேசிட்டு 15 மினிஸ்ட்ரி கிடைக்குதுன்னா அப்பாடி ரைட்டு, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடலாம், கட்சியை காப்பாற்றிடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வேலுமணி, சி. சண்முகம், காமராஜ் எல்லாம் சென்று பேசும்போது, அதெல்லாம் வேணாம் தம்பி, திமுக நமக்கு ஆதரவு தரேன்ட்டு இருக்காங்க, பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எப்படின்னு திமுக ஆதரவில் நம்ம எப்படி ஆட்சி அமைக்கிறது என்று கேட்டதற்கு விசி கேட்க 2 அமைச்சரவை, ஐயுஎம்எலுக்கு அமைச்சரவை, அடுத்து அமமுகக்கு ஒரு அமைச்சரவை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைச்சரவை. அண்ணே இருக்கட்டும்னே, திமுக ஆதரவில் நம்ம எப்படின்னு ஆட்சி அமைக்கிறது, அம்மாவோட ஆவி நம்மளை மன்னிக்காதுன்னு என்று சொல்லும்போது, அப்போ அவங்க வெளியிலேருந்து ஆதரவு தராங்க, அது அதிமுக ஆட்சி தான். ஊடகங்களில் அந்த செய்தி வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ஒரு
கருத்தை பதிவு செய்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் அந்த நல்ல செய்தி. இதற்கு நடுவே இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்பது தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கே இதை கேள்விப்பட்ட போது மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. பல பேரிடம் பேசி, சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி நான் இதை உறுதி செய்த பிறகே உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அபினேஷின் வீட்டில் சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். அப்போது சபரீசனுடைய போனில் மு.க.ஸ்டாலின் வந்து பேசுகிறார். எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், ஒரே ரெக்வஸ்ட், எங்க மேல கேச போடாதீங்க, ஊழல் எல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், எப்படியாவது இதை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் திரு பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட முதல்வரான நினைப்பு வந்து விடுகிறது. ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், திருமாவளவன் இந்த உடன்படிக்கைக்கு ஒத்து வரவில்லை. அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களுக்கும் அவங்க அமைச்சராக வராங்கல்ல, அதனால ஓகே, அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் திருமாவளவன் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, உறுதியாக மறுக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு உடன்பட மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்து விடுகிறார்கள். இது அடுத்த கட்டத்துக்கு நவுத்த முடியல, திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சியில் நவுத்த முடியல. ஸோ அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். சரி, இதற்குத்தான் இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். திமுகவின் ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தோழர் தொல் திருமாவளவனை முதல்வராக்கலாம் என்று சொன்னால் தமிழகத்தின் முதல் தலித் முதலமைச்சர் என்பதற்கு யாரிடமிருந்தும் எதிர்ப்பு வராது. அப்போது சுயநலத்துக்காக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார்கள் என்ற அவப்பெயரிலிருந்தும் தப்பிக்கலாம் என்று சொல்லும்போது அதிமுகவிலிருந்தே எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது. திருமாவளவனை முதல்வராக்கிட்டு நான் எப்படி என் தொகுதிக்கு போகிறது என்று சில எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் அதிமுக சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கு. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் எப்படிங்க போகிறது என்று. அவர்களை பேசி சமாதானம் செய்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவையும் கோருவோம் என்று அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர் அன்புமணியிடம் பேசுகிறார். அன்புமணி கிட்ட பேசின உடனே அன்புமணி என்ன சொல்றாரு, ஏங்க அவங்க சிஎம் ஆக்கிட்டு நாங்கள் எப்படிங்க கட்சி நடத்த, அதெல்லாம் முடியாது, வேணா அவங்க 2.5 வருஷம் நாங்கள் 2.5 வருஷம் என்று ஒரு ப்ரொபோசல் அன்புமணி சொன்னோன்னே இது சரியா வராதுங்க என்று இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. 10 நிமிடங்களில் மீண்டும் இணைப்பில் வந்த திரு அன்புமணி அவர்கள் அவங்க 2 வருஷம் அதெல்லாம் வேண்டாம், சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தால் நாங்கள் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம், திருமாவளவன் முதல்வராவதற்கு எங்களுக்கு சம்மதம், நாங்களும் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை மற்றும் அன்புமணி விதிக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், யுஎம்எல் ஒப்புக்கொண்டனர், அதிமுகவின் அனைத்து 46 எம்எல்ஏக்களும் ஒப்புக்கொள்கின்றனர், திமுகவிலும் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர், கனிமொழி ஒப்புக்கொள்கிறார். உதயநிதி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு வேலுமணி அவர்களை அழைத்து இது போன்ற அற்புதமான ஒரு யோசனை எங்களுக்கு தோன்றாமல் போய்விட்டது, மிகச் சிறப்பான யோசனை, சமூக நீதி என்று பேசிவிட்டு முதல் முறையாக ஒரு தலித்தை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்ற பெருமை 2 திராவிட கட்சிகளுக்குமே வரும், சிறப்பான யோசனை, இதை செய்யுங்கள் என்று அவர்கள் அத்தனை பேரும் சம்மதம் தெரிவித்த பிறகு உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், 46 எம்எல்ஏக்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது, எம்எல்ஏக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. திருமா சம்மதிச்சிட்டாரு, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டோம், சம்மதிச்சிட்டாங்க, திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துகிறேன், ஒன்று நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராகக்கூடாது, யாரையும் நான் முதல்வராக்க விடமாட்டேன், யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்கிற யோசனையில் நீங்கள் இறங்குனீங்க, இந்த கட்சியை வீணா போனாலும் பரவாயில்ல, நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லும் போதுதான் கடுமையான வாக்குவாதம் அந்த எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட கைக்கலப்புக்கு போயிடுச்சு. பேரை குறிப்பிட விரும்பல, நீங்க ஊகிச்சு கண்டுபிடிச்சிருவீங்க நினைக்கிறேன். என்னதாயா வேணும் உனக்குன்னு கேட்டுட்டாங்க எடப்பாடியை பார்த்து. திருமாவளவன் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்க, ஆனா திமுக ஆதரவுல நீங்க முதலமைச்சர் ஆகலாமா?
19 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலிலும் அதிமுக தோல்வி. எந்திரிச்சு வந்த நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க போங்க, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீ சொன்னதை நம்பி தானே நாங்க தேர்தலில் போட்டிட்டோம். இன்னைக்கு அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டிட்ட அத்தனை பேர் 5 கோடி ரூபாய் கடன்ல இருக்காயா, வட்டி கட்டிட்டு இருக்காயா. அவங்களுக்கு என்ன வழி? நான் திருமாவளவனையும் சிஎம் விட மாட்டேன், தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கலாம், அவங்க 15 அமைச்சரவை தர்றேன்னு சொல்றாங்க, இல்ல வெளியில இருந்து ஆதரவு தர்றேன்னு சொல்றாங்க. நாங்க ஒரு யோசனை சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா நீங்க திமுக ஆதரவோடு முதல்வர் ஆகலான்னு சொன்னா எப்படி கட்சிக்காரன் ஏத்துக்குவான்? அம்மாவோட ஆன்மா நம்மளை மன்னிக்குமா? ரோட்ல போனா ஜனங்க கல்லெடுத்து அடிக்க மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி அதற்கும் சம்மதிக்கவில்லை என்பதால் 30 எம்எல்ஏக்கள் அந்த கூட்டத்திலிருந்து கிளம்பி நேராக சிவி சண்முகம் வீட்டுக்கு சென்று எதிரணியாக உருவாக்கிறார்கள். அப்போது அவர்கள் தாவேக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். 10 அமைச்சர்களை தருவதற்கு தாவேக்கா அன்று தயாராக இருந்தது. 30 எம்எல்ஏக்கள் மொத்தம் 47 எம்எல்ஏல 30 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் பக்கம்னா இந்த பக்கம் 17 எம்எல்ஏக்கள் தான் இருக்கார்கள். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 30 எம்எல்ஏக்கள் அங்கே போனதும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தூது அனுப்புகிறார். தூது அனுப்பி அவங்களை அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கிட்டு நான் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அதிமுக எம்எல்ஏக்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நான் பேசிவிட்டேன், உங்கள் மீது அமலாக்கத்துறை விசாரணை வரப்போகிறது, நீங்கள் யாரும் எம்எல்ஏக்களாக இருக்க மாட்டீர்கள் என்று இந்த புறம் பேசிக்கொண்டு சட்டப்பேரவை சபாநாயகரிடம் இவர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் என்ற கடிதத்தையும் கொடுக்கிறார். திரு பழனிசாமி அவர்களின் மிரட்டலுக்கு அஞ்சி அப்போது 5 எம்எல்ஏக்கள் அங்கிருந்து விலகி மீண்டும் திரு பழனிசாமி அவர்களின் அணிக்கு செல்கிறார்கள். அதன் பிறகு இவர்கள் அணி பலவீனமாகிறது. இந்த கட்டத்தில் இவர்கள் வெறும் 25 எம்எல்ஏக்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு அமைச்சரவையில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தாவேக கைவிடுகிறது. அதற்கு பிறகு மறுநாள் வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பில் தான் 25 பேர் தாவேக்கு ஆதரவாக வாக்களித்தனர். நான் இப்போது மக்களுக்கு ஒரு சார் கேட்டார், என்னதான் ஏன் சொல்ல வர்ற மக்களுக்கு அப்படின்னு. அதிமுக என்ற கட்சிக்கு இன்று எதிர்காலம் இல்லை, அதன் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்கிறேன்.